ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னா ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 3ல வந்துட்டு ஃபுல்லாகவே ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக தான் ஓடிட்டு இருக்கோம். அதில் ஓடையில் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். எந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் ஓடுது, எந்த இடத்துல ரியல் டைம் ஓடுது அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 3. ஸோ இப்போ ஆலியா தன்னோட வீட்டுக்கு போகிற அவளோட சிஸ்டர் மாஷா வெல்கம் பண்ணுற. ஹலோ மாஷான்னு ஆலியா சொன்னா. ஜப்பான்ல அக்காவை மரியாதையோட கூப்பிடுவாங்கப்பா, அப்படி கூப்பிடு அப்படின்னு ஆலியோட சொல்லிட்டு என்னாச்சு டல்லா இருக்கான்னு கேட்கவும், கோசே அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட வந்திருந்தான் அப்படின்னு சொல்றா. ஓ அவன் கூட வேற ஒரு பொண்ணு வந்ததுனால நீ ஜெலஸா ஃபீல் பண்றியா? ஃபைனலி உன் மனசுல ஒரு பையன் இடம் பிடிச்சிட்டானான்னு மாஷா கேட்கவும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்றா. யாரு கூடயோ ஃப்ரெண்ட் ஆகாத நீ எப்படி அவன் கூட ஃப்ரெண்டான அப்படின்னு சொல்லி மாஷா ஆலியா கிட்ட கேட்கவும், இப்பதான் ஃபிளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆலியா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. ஸ்கூல்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ஜெயிக்கிறவங்களுக்கு பிரைஸ்ன்னு சொல்லவும், இதை குரூப்பா தான் பண்றாங்கிறதுனால ஆலியா வந்து சில பொறுப்பை எடுத்துக்கிறா. ஃப்ளோரிஸ்ட் அப்புறமா புச்சரை போயிட்டு உங்க பிசினஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அசைன்மெண்ட்காக விசாரிச்சு தெரிஞ்சு அதை பத்தின எஸ்ஐவாவா எழுத ஆரம்பிக்கிறா. பட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதை வந்து ஸ்டார்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, பொறுமையா பண்ணிக்கலாம்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு ஆலியா டென்ஷன் ஆனா, இந்த ஈஸியான வேலை அப்படி என்ன கஷ்டமா இருந்த போது அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ஆலியாவோட ரிப்போர்ட்டை பாக்குறான். இவா அதுக்குள்ள எல்லா ரிப்போர்ட்டையும் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கவும், ஏன் இதை சீரியஸா எடுத்துக்கிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆலியா திட்டுறா. அப்படியே அந்த பசங்களுக்குள்ள சண்டை வரப்போ கடைசியில டீச்சர் வந்து அதை தடுத்து வைக்கிறாங்க. இது ஒரு குரூப் ரிப்போர்ட் தான், பட் ஆலியா மட்டும் தான் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கா. சோ வேற ஒரு டீமுக்கு பிரைஸ் போயிருது. அவங்க இன்னும் அதை சீரியஸா பண்ணியிருந்தா, இல்ல இது என்னோட தப்பு தான், மத்தவங்கள நம்பி நான் இருந்திருக்க கூடாது, நான் தனியாவே மொத்த ரிப்போர்ட்டையும் முடிச்சிருந்திருக்கணும், இனி நான் எதனாலும் தனியாவே பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ முடிவு பண்றா. இப்ப அவ படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலுக்கு ஜப்பான்ல புதுசா வந்தப்போ டிரான்ஸ்ஃபர் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், எப்படிப்பா ஈஸியா நீ பாஸ் பண்ணி உள்ள வந்த, அண்ட் கோஜோ உன்னோட ஜாப்பனீஸ் ஸ்பீக்கிங் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. யாரா அவன் கிளாஸோட ஃபர்ஸ்ட் பீரியடே தூங்கிட்டு இருக்கான். பெல்லடிச்சிட்டு எந்திரி அப்படின்னு சொல்லவும், ஹே நீ தானே அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோ பாக்குறான். 2 பேரும் தன்னோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ ஹிக்கரோ நீயும் இந்த கிளாஸ் தானே நம்ம ஹீரோ பாக்குறான். டாக்கச்சியும் இந்த கிளாஸ் தான் அவன் சொல்றான். புக்கு மறந்துட்டா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ட கேட்டுட்டு இருக்கான். பிடில ரொம்ப லேசியா தான் ஓடிட்டு இருக்கான். அப்படி ஒரு சோம்பேறியா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆலியா பாக்குறா. இப்போ ஸ்கூல் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட கிளாஸ் வந்துட்டு ஹாண்டட் ஹவுஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. எல்லா பசங்களும் கிளம்பி போனதுக்கு அப்புறமும் காஸ்டியூம் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆலியா மட்டும் தனியா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. திரும்பவும் அது நடக்குது. மத்த யாருமே இதுல இன்ட்ரெஸ்டடா இல்ல, நானே தனியா இதை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு ஆலியா சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள வரான். நினைச்ச நீ இங்க தான் இருப்பேன்னு, நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா, நீ இப்ப கிளம்பு, நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொன்னா. நானே இந்த வேலையை பாத்துக்கிடுவேன்னு ஆலியா சொல்றா. ஹேண்டிகிராஃப்ட் கிளப் ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நைட் நம்ம தங்கி இருந்து வேலை பார்க்கவும் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஃபார்மன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் எனக்கு தெரியும். சோ சில ஆளுங்களை வச்சு என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பி நீ தனியா உட்காந்து பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. எந்த பிரயோஜனமும் இல்லையா, நான் ஒருத்தி தான் அக்கறையோட இங்க உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாருக்குமே என் பொறுப்பு அக்கறையும் இருக்க மாட்டேங்கி, மத்தவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்னோட எஃபோர்ட்டை போடுவேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஆலியா கேட்கவும், நீ உன்னோட எஃபோர்ட்டை தப்பான இடத்துல போட்டுட்டு இருக்க. ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ங்கிறது எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு தான். எஃபோர்ட் போடணும்னு நினைச்சேன்னா மத்தவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னு தான் நீ பாத்துருக்கணும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, உன்னை கோவப்படுத்தி இருந்தா சாரி, பட் நீ ஹெல்ப் பண்ண நினைச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ஆலியாவும் சரி அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறா. அவனுக்கு என்னதான் பிரச்சனை, கிளாஸ்ல எப்பவோ சோம்பேறியா இருக்கிறான் அவன், ஆனா அப்படின்னு சொல்லி ஆலியா யோசிக்கிறா. நம்ம நைட்டு தங்கி இருந்து ஒர்க் பண்ண போறோம், நம்ம கிளாஸ்க்குள்ளேயே டெஸ்ட் ஆஃப் கரேஜை வைக்கலாம், அது போக நைட்டு பொண்ணுங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பொண்ணுங்க முன்னாடி கெத்தா இருக்கணும்னே பசங்கள்லாம் வேற லெவல்ல வேலை பாக்குறாங்க. சோ இப்படியே மொத்த கிளாஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த ஹாண்டட் ஹவுஸும் சக்சஸ்ஃபுல்லா போகுது. இவங்க கிளாஸ் ஃபெஸ்டிவல்லையும் வின் பண்றாங்க. நைட்டு ஃபோக் டான்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தனியா உட்காந்துருக்கான். எல்லாம் ஆட நாட்டாலும் இந்த பழைய காலத்து ஃபோக் டான்ஸ் மாறல. ஆமா நீ ஆடலையா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல உனக்கு டான்ஸ் ஆட தெரியாதா நம்ம ஹீரோ கேட்டா. குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே எனக்கு நல்லா ஆட தெரியும், நிறைய பசங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் எல்லாரையும் நான் சொல்றா. ஓ நீ தான் ஐஸ் பிரின்சஸ் ஆச்சே, எல்லாரும் உன்னை இப்ப அப்படிதான் கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பிரின்சஸ் எல்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நீ தனிமையில இருக்கன்னு தான் உனக்கு அப்படி பேர் கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். யாருமே என் அளவுக்கு எஃபோர்ட் போட மாட்டேங்கிறாங்க. சோ நான் தனிமையில இருக்கிறத பெட்டரா தான் ஃபீல் பண்றேன். ஈவன் நான் பிறந்ததுல இருந்தேவும் எனக்கு இப்படிதான் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், அது ஒன்னும் உன்னோட தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் கோசே உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் தனியா இதை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா இவ்வளவு ஃபன்னா என்ஜாய் பண்ணிருக்க மாட்டேன், உன்னாலதான் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், நான் ஜஸ்ட் ஒரு பெர்மிஷனை வாங்கினேன், பெருசாலாம் ஏதோ பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். அன்னைக்கு உன்ட்ட கோவமா அப்படி பேசினதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், ஃப்ரீயா தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், பதிலுக்கு நீ எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ரஷ்யால ஃபேமிலிக்குள்ள கூப்பிடுறதுக்குன்னு ஒரு தனி பேர் உனக்கு வச்சிருப்பாங்கன்னு கேட்கவும், ஆலியா அப்படின்னு சொல்றா. அப்ப இனிமே நான் உன்னை ஆலியான்னு கூப்பிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இது ஒரு பெரிய விஷயமா ஆலியா கேட்கவும், கிளாஸ்ல இருக்கிற அழகான ஒரு பொண்ணுடா மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் நேம் சொல்லி கூப்பிட முடியும், எனக்கு இது ஸ்பெஷல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சம் என் கூட வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பசங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சாரி எனக்கு டான்ஸ் ஆட வராதுன்னு சமாளிக்கவும், நான் அவனுக்கு சொல்லி தரேன்னு அந்த பையன் விட மாட்டேங்கிறான். சாரி கைஸ் இவ ஆல்ரெடி ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆலியாவை கூட்டிட்டு போயிட்டு
சின்ன வயசுல இருந்து ஏதோ சூப்பரா டான்ஸ் ஆடுவேன்னு சொன்ன, அது சும்மா பேச்சுக்கு தானே இல்ல ரியலா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவ்வளோ டான்ஸ் ஆடுறா. அடுத்த நாளே நம்ம ஹீரோ திரும்பவும் சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கான். என்ன ஆலியா என்ன ஏதோ குப்பையா பாக்குற மாதிரி பாக்குறா. நம்ம ஹீரோ கேட்கறான், உன்னை போய் ஆசம்னு லாஸ்ட் நைட் நினைச்சேன் பாரு அப்படின்னு ரஷ்யன்ல சொல்றா. சோ அதுதான் நீ அவன் மேல லவ்ல விழுந்த மொமெண்ட் அப்படின்னு மாஷா கேட்கவும், இவ்வளவு நேரம் கதையை ஒழுங்கா கேட்டியா இல்லையா, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு ஆலியா சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் டூ லவ்வர்ஸ் அப்படிதானே, கிட்டத்தட்ட என்னோட சைல்ட்ஹுட் கிரஷ் மாதிரி அப்படின்னு மாஷா எதையோ யோசிச்சு பாக்குறா. ஈவன் அவன் லேசியா இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா பெர்ஃபெக்டா முடிச்சிருவான் ஆலியா சொல்லவும், என்னோட சாமியும் இதே மாதிரி தான், ஒரு தடவை டாக்ஸ் கிட்டே இருந்தா அவன் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி மாஷா சொல்றா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கூப்பிட்டு விட்டதுனால நம்ம ஹீரோ போயிருக்கான். சோ நீ தான் கோசேவா, நான் மரியா மெக்கல்வனா கோஜோ அப்படின்னு சொல்லி மாஷா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. நீங்க ஆலியாவோட சிஸ்டர் தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஆலியாக்கு ஃப்ரெண்டுனா நீ எனக்கும் ஃப்ரெண்டு தான், என்ன மாஷான்னு கூப்பிடுன்னு வா சொல்றா. அதுல சந்தோஷம் மாஷா பேசும்போது தான் நம்ம ஹீரோவை க்ளோஸா பார்க்கும்போது கோசேவனோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்கவும், மாசச்சிகா கோசே நம்ம ஹீரோ சொல்றான். மாசச்சிகா அப்படின்னு சொல்லி மாஷா வந்து ஷாக் ஆகுறா. என்ன சாம பின்னாடி பேய் நிக்கான்னு பிரசிடென்ட் கேட்கறான். ஒன்னும் இல்ல, ஆலியா ஃப்ரெண்டை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு. சரி வா போகலான்னு வா ரஷ்யன்ல சொல்லவும், என்ன சொன்னீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வா போகலான்னு சொன்னேன் அப்படின்னு மாஷா சொல்றா. இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு தேவையான பொருளை வாங்க தான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த பூனைக்குட்டி பார்க்க ஆலியா மாரியா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி மாஷா அதை வாங்கலான்னு முடிவு பண்ணுவோம். பிரசிடென்ட் கடுப்பாயிருவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்க்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் மாதிரி இருக்கிற பொம்மையை வாங்குற, இது பார்க்க பிரசிடென்ட் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு மாஷா கேட்குவோம். ஆனா ஆமா நம்ம ஹீரோ பாக்குறான். இதுக்கான பில்ல ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட சேர்த்து போட்டுறாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஆலியா மாதிரி இருக்கிற இந்த பூனைக்குட்டியை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மாஷா சொல்றா. இவ ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா எனர்ஜெட்டிக்கா இருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறான். கோசே நம்ம இந்த கடைக்கே போயிட்டு தான் போகணும். ஆலியாவை நான் ஓன்டாவை படிக்கிறேன்னு அந்த பூனைக்குட்டி பொம்மையை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அது வேணா நம்ம ஹீரோ கேமராவை மறைக்கிறான். டீயை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளேவரை வந்து அவ செக் பண்ணி வாங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவையும் வந்து குடிச்சு பாருன்னு சொன்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். யோகிக்கு தான் இதை பத்தின மேனர்ஸ்லாம் தெரியும். அம்மா அவளுக்கு கத்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ அவன் சிஸ்டரை பத்தி யோசிக்கும் போது, சாரி மாஸ்டிக், அவங்க அம்மாவும் நானும் டைவர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லவும், அப்ப நான் உங்களை நம்பி உங்க கூட வரேன்ப்பா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். சோபாக்கு உடம்பு சரியில்லாததுனால சாரி பிரதர் என்னால உன் கூட வர முடியலன்னு வா சொல்லியிருப்பா. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு சோகமா இருக்கவும், என்னாச்சு சோகமா இருக்க, நீ ஓகே தானே, ஒன்னும் ஆகாது கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மாஷா வந்து நம்ம ஹீரோவை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். ஃபீலிங் இது ஃபெமிலியரா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, டீ முதுகுல சுடுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆலியா பொம்மை கூட இதை பார்த்து டென்ஷன் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்காக ரஷ்யன் கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணு மாஷாங்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த சின்ன வயசு பொண்ணு நம்ம ஹீரோ மறந்துட்டான். பட் மாஷா இன்னும் நம்ம ஹீரோவை ஞாபகம் வச்சிருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.